கண்ணை சிலம்பு. இப்போ நம்ம எங்கே செல்வது தெரியுமா? எங்கே செல்ல வேண்டும் சுவாமி? அதான் அந்த கோட்டை பெருமாள் சென்று அவருக்கு 7 பெண் குழந்தை பிறந்துள்ளவர். அந்த 7 பெண் குழந்தையில ஒரு பெண் குழந்தை தானமாக கேட்க வேண்டும். தருவாரா தரமாக பரிசோதனை செய்ய வேண்டும். அதுக்கு முன்னதாக இந்த என்ன நாள்? இன்று நமது திருமண நாள். ஆமா, அதனால ஆடி பாடி சந்தோஷமாக செல்ல வேண்டும். எப்படி தெரியுமா? எப்படி? நதியோரம் நானல் ஒன்று கொண்டு மாறுது மெல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் நானல் ஒன்று கொண்டு மாறுது மெல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவ்வளவு கொல்ல பிரியம். கொல்ல பிரியம். கொல்ல பிரியமா? அளவுக்கு இந்த பிரியம். அதனால என்னோட மனசுல உள்ள ஆசைய சொல்லவா? மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா, கண்ணா புது நாடகம் விரைவில் அரங்கேறணும். மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா, கண்ணா புது நாடகம் விரைவில் அரங்கேறணும். மாமரத்து பூவெடுத்து மங்கை என்ன தேடிவா,
சந்திப்போம். அப்படியாட்ட போகும்போது சிவகங்கை போந்த மாதிரி. ஐயோ தேவா, யார் பண்ணீங்க? அன்னை கிளம்பிட்டா. யார் நீங்க? நார பூனை. நார பூனை காட்டு பூனை. யார பெணே? யார அப்பனே? என்னைய? ஆமா. நான் உனக்கு அப்பனா? நான் உனக்கு மகளா? அப்ப எனக்கு மாமா வேணும். நீ மாமா வேலை பாக்குறியா? உன்னைத்தான் மாமாங்கிறாங்க. யாரு? ஏன் நீங்க ஏன்னு சொல்ல மாட்டீங்களா? ஏன் நீ சொன்ன ஒப்பிட்டு மேல கொஞ்சமா? நீ சொன்ன கோத்தாவட்டு மேல உறஞ்சு போயிருமா? நீங்க சொன்ன பின்ன அப்படியே உனக்கு பூரா அப்படியே கரைஞ்சிருமா? ஏன் நீ சொன்ன உருகிருமா? யாரு நீ? நான் போகும்போது எதுக்கு வர்ற? கேளு. நீ சொல்லு. என்ன சொல்றல்ல? நானே கேக்குறேன்ல. என்னத்த கேட்ட? நீ என்னத்த சொன்ன? என்னத்த சொன்ன? நீ என்னத்த கேட்ட? என்னத்த கேக்குறது? நீ என்னத்த சொல்றது? கேட்கறத கேட்டா சொல்றத சொல்லுவேன். நானே சொல்றது சொன்ன, நானே கேட்கறத கேட்பேன். நீ கேட்கறத கேட்கற மாதிரி கேட்டா சொல்றத சொல்ற மாதிரி சொல்லுவேன். நானும் கேட்கற சொல்ற மாதிரி சொன்ன, நானும் கேட்கற மாதிரி கேட்பேன். சொல்ற மாதிரி கேட்கறத கேட்கற மாதிரி கேட்டா கேட்கறத கேட்கற மாதிரி சொல்ற மாதிரி சொல்லுவேன். காலை 10 மணி ஆயிரும், பரவாயில்லையா? பாத்தியா? ஆகா, இவங்க யாருங்க? என் மனைவி. ஓ, நம்ம நல்லா பார்த்து சொல்லு. நம்ம ஒண்டா. ஏய், என்ன 6 மாசம் 1 வருஷம் குத்தகை எடுத்துக்கிற? அட, அர்த்தத்துக்கு எல்லாத்தையும் அவசியம். அடே அப்பா பாப்பா, எவ்வளவு சிரமப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஓடி போயிருச்சுன்னு சொன்னாங்க. ஏங்க உங்க பேரு? என் பேரா சேவ பெருமாள். நீதான் செவுரு போனாரா? ஏய், சேவ பெருமாள். செவ்வ பெருமாள். ஆமா. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன இருக்கு? பொண்டாட்டி பேரு? ஏய், உன் மனைவி பேரு? அதான் உன் பொண்டாட்டி பேரு. ஏய், மனைவின்னு சொல்லு. மனைவி பொண்டாட்டி சம்சாரம் எல்லாம் ஒண்ணுதான். அது எப்படி? நான் போத்திட்டு படுத்தேன்னா படுத்துட்டு போத்தேனா? என்ன கிடையாது. உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி, நம்ம பொண்டாட்டி. நீ அதுக்கு தாண்டா அலையிற. ஆமா. என் மனைவி பேரு சிலம்பாயி. சிலம்பாயி? சிலம்பாயி நல்ல முறையா சொல்றேன். உன் புருஷனை கூட்டிட்டு கிளம்பாயி. எதுக்கு? போவாத, என்ன போவாத, உள்ளுக்க போகாதே. உள்ள போனா பொட்ட நாய் குட்டி போட்டு இருக்குது. எதுக்கு? எங்க? அத கப்புன்னு கடிச்சு போடும். எது? கேட்டு மேல கட்டி போட்டிருக்கு பொட்ட நாய். 5 குட்டி போட்டு இருக்குது. அது கருப்பு நாய். கப்பான்னு பிடிச்சிரு. கைகால பிடிச்சிடும். ஆளு பாருங்க, அந்த தோரங்க பாருங்க. வந்ததின் நோக்கம் கம். நோக்கமா? நீ உன் மலையாளி இப்ப எதை கண்டு சிரித்தால்? அது சில நேரம் சிரிப்பார், சந்தோஷம் சிரிக்கிறது. ஆக மொத்தத்தில் நீ சொன்னதை பார்க்கும் பொழுது இதுவரையில் நீ அந்த பிள்ளையை செய்யவே இல்லையா? என்ன வாயில் நான் வந்து இல்லையா? ஒரு ஆளுக்கு பதில் சொன்னா போதும். ஆமா, உன் பொண்டாட்டி ஏன் இப்படி புறுப்புறுனே அலையுது? அது எல்லா விளையாட்டும் தெரியும். தடி விளையாட்டு. ஏய், தடி விளையாட்டு. நெசமாலுமே தடி விளையாடுமா? எங்க உன் பொண்டாட்டி தடி விளையாடுமா? ஆமா. எங்க தடிய கையில குச்சி சுத்துமா? தடி விளையாட்டு, ஈட்டி, ஏய் கத்தி சொல்றது எல்லாமே. எங்க நீங்க கத்தி கத்தி சுரட்டுவீங்களா? ஆமா. ஏய், தடிய கையில குடிச்சு உருட்டுவீங்களா? தடிய கையில குடிச்சு உருட்டுவீங்களா? வாவே, இங்க வாங்கவே. எனக்கு ரொம்ப நாள ஆசை. நான் தடி உருட்டி எனக்கு கொஞ்சம் கூட பழக்கம் இல்ல. ஒரு தடவை நீ தடி உருட்டி காமிக்கிறீங்களா? உன்கிட்ட பேசினதுக்கு அங்கேயே பேசியிருக்கலாம். என் பொண்டாட்டி செத்து 27 வருஷம் ஆகும். அந்த புராண கேசம் கேட்கல. இங்க வா. அதே போய் பொண்டாட்டியை பத்தி கேட்காத. கேட்காது. எனக்கு ஒழுவ ஆரம்பிச்சிடும். கண்ணுல கண்டு தண்ணி. என் பொண்டாட்டியை சொன்னாலே எனக்கு வேண்டாம் வேண்டாம். ஏப்பா குருவி முட்டாயே, குருவி முட்டாய் கொச்சி முட்டாய் வாங்கி தரேன். நல்லா இருக்கு. நீ தள்ளிக்க. நெசமா நீ சளி சாப்பிட்டது இல்ல தம்பி? நல்லா கவனமா கேளுக்கடா. இந்த பிள்ளைக்கு சளியே பிடிக்காதா? இந்த சளியை பார்த்தா வாதி இருக்கு அந்த பிள்ளை. ஆனா அந்த சளி இந்த 2 மூக்கு இருக்குறா மொத்தம்.
ரெண்டு மூக்கு சரி ஒரு மூக்கு சளி தான் இந்த புளிக்கு பிடிக்காது, இன்னொரு மூக்கு சளி உனக்கு பிடிக்க முடியல. நான் செத்த ஆடு வருவேன் போன் வரும், வாந்தி வராது. அதனாலதான் அதை போட்டு வந்திருக்கு. இன்னும் இருக்குது, விடிகிற வரைக்கும் பாரு எப்படி இருக்குதுன்னு. ஏண்டா நீ ஆசிடா வட்டி இருக்கு, பேசிக்குவா. சரியா நாங்க போகும்போது ஞானப்பா. நீ யாரப்பா? உங்க பேரு சேவகுணர். ஆமா. உங்க பேரு சிலம்பாய். உங்க ஊரு இது எங்களுக்கு மேலூர் பக்கத்துல. மேலூர் திரும்ப கொட்டாம்பட்டியா? மேலூர் பக்கத்துல அழகர் கோயில். அழகர் கோயில்ல இருந்து வந்திருக்கீங்களா? வந்தது நோக்கம்? நோக்கமா? ஆமா, நான் கோட்டை பெருமாளின் மந்திரி. நான் மந்திரி சுட்டனா சுத்தமா உனக்கு ஏந்திரிக்காது. உனக்கு ஏந்திரிக்குமா எங்களுக்கு ஏந்திரிக்குமா? மந்திரி அமைச்சர் மிச்சர் காராபுந்தி ஆயிட்டறியா? காக்கற மிச்சர் 40 ரூபாய் வேணுமா? உள்ள இருக்குவா. அது கச்சேரி. அமைச்சர் சரி. மந்திரி ஆலோசனை கூறுபவர். இல்ல ஆலோசனை கூறுபவர். ஆலோசனை. சரி. உங்க மந்திரி வந்து சரி உங்க மன்னர் வந்து மகாராஜா உன் பேச்சக்கட்டு எத்தனை வீட்டு எல்லாம் குடிச்சு வராங்க? என்னது மகாராஜா குட்டிச்சவர் ஆக்கினாரா? நாட்டு மக்களுக்கு வாரி வாங்கி கொடு. உன் பேச்சக்கட்டு எப்படி இருக்கு? என் பேச்ச கட்டுறதுனால மன்னர் நல்லா இருக்காரு. ஆமா ஆமா. ஆனா உன் முன்னாடி தான் போயிருச்சு. அண்ணே மணியனே, லைவ்ல இந்த வார்த்தை மட்டும் போடாத, அழைச்சிடும். ஆமா சார், பெரிய பிரச்சனையை பிறகு உண்டு பண்ணிடாதீங்க. போலுங்களா டேய், வசனத்துக்கு வாசிக்காத உட்கார ஓலி சப்புன்னு அடிச்சு போடுவேன். சரி. உங்க மகாராஜா என்னமோ 23 புள்ள வந்துச்சாமா? அடப்பாவியலா, ஒண்ணு வைக்கிறதுக்கே உசுறு போய் உசுறு வருது. எங்க அம்மா 23 புள்ள வைக்கிறதுக்கு என்ன பெருங்கூட்டு பண்ணியா? எனக்கு 30 இல்ல 80 நடக்குது. இல்ல விடிஞ்சா எலும்புது, விடிஞ்சாத்தே எனக்கு எலும்புது. சரி. 20 யாரையாவது அவங்க 2 பேருக்கு பிள்ளைங்க இல்லையா? அவங்க குழந்தை இல்லாம எவ்வளவு துன்பப்படுத்திட்டு இருக்காங்க. பிள்ளை பத்தியா 7 பிள்ளை 30 பிள்ளை 15 பிள்ளை 9 பிள்ளைன்ட்டு. நாங்க இப்ப எங்க இருந்து வந்தோம் தெரியுமா? எங்க இருந்து வரியா? உங்க வீட்டு வழியா வந்தான். சரி. உங்க வீட்டு வழியா வரும்போது உங்க வீட்டுக்காரமா இருக்குது அங்க நிக்கிறது. இல்ல இது மாதிரிதான் நிக்கும்னு சொன்னேன். அப்படியா? அங்க அடிகுலா போய் அடியில போயா? அடிகுலா தண்ணி அடிக்கிற குழாய் போய் தண்ணி அங்க கொண்டு வச்சு தண்ணி அடிச்சது. ஆமா, வச்சு தண்ணி அடிச்சிங்களா? இல்லையா? அவ என்ன இல்லாம அடிக்க மாட்டாளே. அவளுக்கு ஊறுகாய் நான் தானே நான் கொடுக்கணும். நான் ஊறுகாய் கொடுக்கணும், அவ குடிக்க மாட்டாங்க. அடி உலாய் பைப்புல அடியில இருக்க பைப்புல அடி உலாய் பைப்பு வந்து அப்படி அமுக்கனா புசுக்கு அந்த பைப்பை கொண்டு பானையை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்காரமா என் பொண்டாட்டியா பானையை வச்சு அடைச்சாளா? அடிச்சது. அப்ப எனக்கு வேலை மிச்சம். எப்படி? அவளா பானையில அடிக்கிறப்ப என்னை அடிக்க எவ்வளவு நேரம் ஆகும். அதனால அப்ப வந்து உங்க வீட்டுக்காரமா நாங்க அந்த வழியா வந்துகிட்டு இருந்தோம். உங்க வீட்டுக்காரமா சொல்லிட்டு இருந்துச்சு. என்ன சொன்னுச்சு? எங்க வீட்டுக்கார மந்திரியா போறாரு. அவங்க மகாராஜாவுக்கு வந்து 27 பொம்பளை புள்ள வந்துருக்குதாமா. எனக்கு 23 நாகப்பா. உனக்கு நெசமாலுமே 23 தான் நடக்குதுன்னு எனக்கு தெரியும். பா நீ எதுக்கு கவலைப்படாத. மகாராணி நாடு. நீ மகாராணினா நான் மந்திரி. நல்லா மந்திரிப்பேன். வேப்பங்குளை பிடிச்சி மந்திரிப்பேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தா துணியை பிடிச்சி மந்திரிப்பேன். ஒரே பிரசவத்துல பொம்பளை பிள்ளை மகாராஜா என்ன 60 வயசுல அந்த உழைப்பா உழைச்சாரு. 8 புள்ள வைக்கிறதுக்கு 16 புள்ள. ஏப்ப நம்ம ஆர்டர் வசந்து என்ன வளர்க்குற? அப்படி அவனுக்கு 15 பிள்ளை அவனுக்கு இருக்கு. அவன் உழைக்க மன்னருக்கு பிள்ளை பேருங்க. 16 இல்ல 17 இல்ல 18 இல்ல 19 20 இல்ல 21 இல்ல 7 பாயா 7 போதும். இதான் கேட்டேன். எப்படி 7 பெண் குழந்தை? மன்னருக்கு நீங்க என்ன வேணும்? நான் அவருடைய தம்பி. அவருக்கு அண்ணன் தம்பியா நீ? அண்ணன் தம்பி. அவர் அண்ணன் தம்பி. மகாராஜாவும் நீ அண்ணன் தம்பி? தம்பி நானே. அண்ணன் தான் அவர் அண்ணன்.
அண்ணா நந்து செஞ்சிருக்கிறீங்க. என்னது? மகாராஜா அவசரமா இருக்கவும் சின்ன பையன்ல நானும் அவரு சண்டை போட்டு பிரிஞ்சிய. அதாவது திண்ணையில நடக்கும் போது அவர் திண்ணையை பிடிச்சி நடக்கிறப்ப நீ அவரு விரலை பிடிச்சி நடந்தேன். இல்ல அவர் டவுசர் பிடிச்சி நடந்தேன். டவுசர் கலந்து இருக்குமே. அதனால வந்து சின்ன இதுல வந்து 7 இல்ல 9 இல்ல இப்படியோ வாய பிடிங்கி விட்டேன். நான் மகாராஜாவை கூப்பிடுறேன். மகாராஜாவை பார்த்துட்டு எதா இருந்தாலும் பேசிக்கலாம். அப்படியா? நீ எங்கிட்ட ஓரமா நின்று உன் பொண்டாட்டி எங்க நான் சிலம்பாயி 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 உங்களை பிள்ளைய பார்த்தாலே என் வாய் உளறுறா. இந்த ஆளுக்கு இப்படி பொண்டாட்டியாடா உலகத்துல அடுக்குமாடா. கொடுமையை பாரு, எவனுக்கோ கிடைக்குது, இந்த பாவி உலகாரனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. பாப்போம். மகாராஜா வாழையடி வாழையாக இந்த அரண்மனையில் நான் உங்களுக்கு மந்திரியாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சொந்த பந்தம் யாரும் இல்லை, அண்ணன் தம்பி உறவு முறை இல்லை, நான் மட்டும்தான் என்று எத்தனை வருட காலமாக என்னிடம் கூறியிருந்தீர்கள். இப்பொழுது என்னிடமே உண்மையை மறைத்திருக்கிறீர்கள். தம்பி என்று உறவாடி கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி ஒண்ணும் இல்லையே. உங்க தம்பியா யாரோ செவுரு போனாரா? அப்படி இருக்கவே முடியாது. உங்க பேரு கோட்டை பெருமாள், அவர் பேரு சிவகு பெருமாளா. சின்ன பிள்ளையில குண்டடி சண்டையில பிரிஞ்சுட்டீங்களாம். இப்ப உறவு முறை கொண்டாந்து வந்திருக்காங்க. 2 குண்டு எடுத்து விளையாண்டு இப்படி உட்காந்து அப்படி உட்காந்து விரல்ல அடிக்கிறப்ப டம்னு போய் தம்பியோட குண்டுல அண்ணன் குண்டு சட்டி நடிச்சதுல ஒரு குண்டு தெரிச்சிருச்சான். அந்த சண்டையில நீங்க பிரிஞ்சுட்டீங்களா? இப்ப அந்த அடிபட்ட குண்டை சரி பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அப்படியா? வர சொல்லி பாக்கலாம். பாப்போமா? பாப்போம். ஐயா செவரு போனாரு. சேவ பெருமாண்டே வராது, பொண்டாட்டி வரமாட்டேன். மன்னா வருக வருக. ஒரு 7 நாளைக்கு நல்லா இருக்கு. ஏன் அதுக்கு மேல எச்சாயிரு. வணக்கம். நீ ரொம்ப குனியாத, எனக்கு வலிக்க. மன்னா நீங்க யாரு? நான் உங்களுடைய தம்பி சேவ பெருமாள். அப்படி தம்பின்னு நான் கூட பிறந்ததே இல்லை. சின்ன வயசுல உங்களை விட்டு பிரிஞ்சுட்டுங்க. பாருங்க, முதல்ல என்ன செய்யணும்? அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் உறவு முறை வந்தாலும் அரண்மனைக்கு வந்தாங்கன்னா வந்தவங்களை வரவேற்கணும். உபசரி சாப்பாடு ஏற்பாடு செய்யணும். வெகு தூரத்தில் வந்து வந்திருக்காங்க. நீங்கள் இருவரும் அந்த புறத்தில் சென்று அந்த புறத்தில் அரண்மனையில் நீச்சல் குளம் இருக்கு. அந்த குளத்தில் இருவரும் அமலக்குடியாக கொளுத்து விட்டு இல்ல அந்த மறைவாக கொளுத்து விட்டு சாப்பாடு உணவு சாப்பிட்டு விட்டு வாருங்கள். நான் கூறுகிறேன். எது சாப்பாடுனா? சாப்பாடு முப்பலாம். என்ன சாப்பாடு வேணுமே இருக்கும். இல்ல எது நீ எடுத்து வச்சு? இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. இப்ப கேட்பேன் பாருங்க, இப்ப சொல்றேன் பாருங்க. யாருங்க சேவகர்களே? 2 பேர் உள்ளே வருகிறார்கள். அவர்கள் இருவருக்கும் சூத்தை வைத்து ரசமூத்த அதான் சொன்னேன். சோத்தை வைத்து ரசமூத்திரத்தை ஊத்தவும். அந்த மூத்தத்தை நீ குடிச்சு இல்லங்க, ரசம் ஊத்தவும். அப்படி சொல்ல. சென்று வாருங்க. போங்க, சென்று வாருங்க. இது நாடகமா? ஐயோ, 3 மணிக்கு எனக்கு இப்படி ஆகி போச்சுடா. நீங்க இருக்கிறீங்களா? மன்னா, இவர்கள் எதற்கு வந்திருக்கிறார்கள் தெரியுமா? எப்படியோ தெரியவில்லை. இவர்கள் வந்தவுடன் என்ன கேட்டார்கள் தெரியுமா? உனது மன்னவருக்கு ஒரே பிரசவத்தில் 23 குழந்தை வந்திருக்குதுன்னாங்க. யாரு? உன் தம்பின்னு சொல்லக்கூடிய சேவ பெருமாள். சரி. அவர் பொண்டாட்டி என்ன சொன்ன தெரியுமா? இல்ல 13 20 23 13 20 23 13 சொல்லிட்டு இருந்தாங்க. பாரு, நான் தகான எனக்கு கோவம் வந்துருச்சு. 7ன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லி விட்டாயா? நான் எங்க சாமி சொன்னேன்? முந்தா நாள் தண்ணியை குடிச்சிட்டு என் பொண்டாட்டிட்ட உளறி புட்டி அவன் நாதாரி முண்டை அடி வைப்புல தண்ணிக்கு போனவன் எல்லா பத்திட்டையும் தம் கடிச்சிட்டான். அது வழியா வந்தவங்க கேட்டு வந்துட்டாங்க. இப்ப இது முக்கியமான விஷயம் என்ன? எப்படி தெரியுமா? எப்படி? இவர்கள் வந்த நோக்கம் குழந்தையை எப்படியாவது கைப்பற்றி செல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். சரி. ஏனென்றால் 12 ஆண்டு காலமாக குழந்தையே இல்லையா, அதனால ஒரு குழந்தையை தானமா கேட்கணும்னு வந்திருக்காங்க. இவர்களை இனி நீங்கள் பார்க்க கூடாது. நான் எப்படியாவது பேசி சமாளித்து கொள்கிறேன். குழந்தைகளை நம்ம தெரியாமல் அந்த நந்தவனத்தில் எப்படியாவது மறைச்சு வைக்க வேண்டும்.
அவர்கள் எப்படியா இருந்தாலும் சாப்பிட்டு வந்துட்டு அரண்மனையை சுத்தி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா, அரண்மனையை சுத்தி பார்க்கறப்ப குழந்தைங்க பொறுப்புன்னு அங்கிட்டு கிட்ட அலைஞ்சுனா பிள்ளைகளை பாத்துருவாங்க. ஆகணும் நான் சொல்ற மாதிரி செய்வோம். எப்படி? பெரிய 10 அடியால குழியை வெட்டுவோம். சொல்றது கேளுங்க. குழி வேண்டி 7 குழந்தைய உள்ள தூக்கி போட்டு மேல மண்ணை போட்டு மூடிடுவோம். இவங்க வந்து சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் மண்ணை பறிச்சு குழந்தைய வெளியே எடுத்து விட்டுருவோம். அப்படி பண்ண செத்து போயிருமா? பாவம் செத்து போயிருமா? இப்படி செஞ்சா என்ன? எப்படி 7 குழந்தைய கையை காலை கட்டி அரண்மனை அந்த பக்கத்துல இருக்க உரக்கேணிக்குள்ள தூக்கி போட்டுருவான். ஐயோ, அதுவும் செத்து போயிரும். அதுவும் செத்து போயிருமா? இல்லன்னா பாத்தியா நம்ம அந்த நந்தவனத்துல பெரிய ஆலமரம் இருக்குது. 7 குழந்தைக்கு 7 சுருக்க வச்சு கழுத்துல மாட்டி ஆலமரத்துல தொங்க விட்டுருவான். அவங்க போனதுக்கு அப்புறம் சுருக்க அவுத்து விட்டோம்னா பிள்ளைங்க வந்துடும். என்ன மந்திரி உனக்கு மூளை இப்படி வேலை செய்யுது? செத்து போயிருமா? அதுவும் செத்து போயிடும். வேற வழி இல்ல. அரண்மனையில் கோழி அடிக்கக்கூடிய பஞ்சாயத்துல கொள்ளையில போட்டு அதுல போட்டு அமுக்கிடுவான். நீ பெத்த பிள்ளைகளை நான் தாங்க வளர்த்தேன். இப்ப வர வர என் சொல்லுபடி கேட்க மாட்டேங்குது. பெரிய பிள்ளை ஆயிடுச்சு பெருசு. அதனால உங்க பிள்ளைய கூப்பிட்டு நீங்களே புத்திமதி சொல்லி மந்திரி சொன்ன மாதிரி பஞ்சாயத்துக்குள்ள உலக்கு நாளைக்கு உட்கார்ந்து சொல்லுங்க. சரி, கூப்பிடட்டுமா? தெலுங்காயி எங்களை அழைத்த காரணம்? மகளே, வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுங்கள். அதாவது மந்திரி என்ன சொல்றாரோ அதுபடி நீ நடக்கணும். யார் இவர் சொல்றத படியா? ஆமா, இவர் வேற மாதிரி சொல்லுவாரு. வேற மாதிரி சொல்ல மாட்டாரு. ஆமா, எல்லாம் புத்திமதி சொல்லி வச்சிருக்கிறேன். அதாவது உழைக்கனாலேயே மக்கிரியில நீ உள்ள உட்கார்ந்து இருக்கணும். இதுக்குள்ளேயே? ஆமா. அதுக்குள்ள எப்படி நான் 7 பேரும் எப்படி அங்க? இல்ல, பெரிய மக்கிரியா காத்தோட்டமெல்லாம் இருக்குது. சரி சரி. காத்து வரலன்னா நான் வந்து புசுக்குன்னு ஓட்டையில காத்து விடுறேன். என்ன உங்க காத்து விடுறீங்களா? ஐயோ, அது வேணாம். சரி, நான் பார்த்து கொடுக்கிறேன். நீங்கள் சென்று பத்திரமாக இருக்க வேண்டும். ஆமாம், அந்த பஞ்சாப குடைக்குள் போக வேண்டும் என்றால் அதுக்குள்ளே இந்த கோழிப்பேன் எல்லாம் இருக்குமே. கோழிப்பேன் எல்லாம் இல்ல, அதுல பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன். அது கடிக்குமே? கடிக்காது. கடிக்காதா? நான் வெள்ளை பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன். சரி, அதுக்குள்ள இப்ப போய் தான் ஆகணுமா? போய் ஆகணும். ஏன்னா யாருக்கும் தெரியாமல் போய் ஆகணும். கண்டிப்பாக. சரி. கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே கோழி குஞ்சு சாமி என் ஜிஞ்சில் என் குஞ்சில் நான் வளர்த்த உள்ள சாமி மெதுவாகும். இது ஒரு பொழப்பு, இது ஒரு உயிர்த்தி யோகம்.
என்னங்க அப்படியே அவர் இருக்க மாட்டாம 7 புள்ளையும் பெத்து போட்டாரு. புள்ளக பெருசாக புள்ளக பெருசாக வர வர என் பேச்ச கேட்கவே மாட்டேங்குது. என்ன பேச கேட்கல பெருசாயிருச்சுக்கல்ல பிள்ளைங்க. செம்பிளியாடு பட்டியில இருந்து திறந்து விட்ட மாதிரி அங்கிட்டு ஒண்ணு ஓடுது இங்கிட்டு ஒண்ணு ஓடுது. புறு அலையுது. ஒரு வழியா 7 குழந்தையும் உள்ள பஞ்சாயத்துல போட்டு கம்ட்டாச்சு. இனிமேட்டுக்கு ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். சோறு திங்க போனவன் இல்லைங்க. ஆனா வர மாட்டேங்கிறான்னு தெரியல. வரட்டும் பார்ப்போம். அமைச்சரை நான் மிச்சரா சிலம்பாயி என்ன சிலம்பாயி மகாராணி சிலம்பாயி மகாராணி சிலம்பாயி 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 சாப்பிட்டீங்களா? நல்லா சூத்த வச்சாங்களா? சோத்த வச்சாங்களான்னு கேளு. ரசம் மூத்திர ஊத்துனாங்களா? ரசம் மொந்து ஊத்துனாங்க. சாம்பார் ஊத்துனாங்களா? நல்லா. பச்சை பாம்பு பொரியல் வச்சாங்களா? அப்படின்னா புடலங்கா. விரியம்பாம்பு கூட்டு வச்சாங்களா? அப்படின்னா உருளைக்கிழங்கு. முன்னப்பாம்பு காய் வச்சாங்களா? அப்படின்னா முருங்கைக்காய். இத்தனையும் ருசியா சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டீங்கல்ல? சிறப்பா. உன் புருஷன் எங்க? யாரு? உன் புருஷன். உன் புருஷன் இல்ல, ஏன் புருஷன். அதான் உன் புருஷன் எங்க? போயிட்டாரா? யாரு சொல்லாம நெசமாலுமா போயிட்டாரா? அப்ப எனக்கு சந்தோஷம். எனக்கு சந்தோஷம். உன் புருஷன் இல்ல இல்ல எங்க இல்ல? நீ நான் அரண்மனையில சந்தோஷமா இருக்கலாமா? உனக்கு கல்யாணம் பண்ணி 12 வருஷம் ஆகுது. பிள்ளையே இல்லைன்ட்ட. உன் புருஷன் எப்ப பார்த்தாலும் வெளியிலேயே படுத்து தூங்குறான்னு வேற சொல்லிட்ட. உனக்கு புள்ள வேணும்னா நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ ஈண்டின்னு வச்சுக்க. என்ன செய்யணும்? 10 மாசத்துல நீ புள்ள பெற்றுருவேன். அந்த ஐடியா சொல்றீங்களா? உனக்கு புள்ள வர நான் கொடுக்குறேன். கோயிலுக்கு போக வேண்டாம், சாமி கும்பிட வேண்டாம், 10 பைசா செலவு வேண்டாம். சரி. 25 ரூபாயில வேலை முடியுது. எப்படி 25 ரூபானா? ஒரே ஒரு தலைவாணி மட்டும் தேவை. வீடு வாசல்லாம் தேவை. அப்புறம் என்கிட்ட ஒரு பஸ் ஸ்டாண்டு கிடைக்காது. எதுக்கு பஸ் ஸ்டாண்டு? இல்லைன்னா சத்தர ஜாவடி. அதெல்லாம் எதுக்கு? அங்கதான் புள்ள வறுமை கொடுக்கும். உன்னை பார்த்ததுல என் மனசு இல்லை. முதல்ல ஆரம்பத்துல அழுவணும்டா. எடுத்த உடனே அழுதா தாட்டா அவங்களுக்கு மனசு மலக்குன்னு இறங்கு. நம்ம கிண்ணு பேசணும்னா அவங்க விண்ணுனே நிப்பாங்கடா. கொஞ்சம் கூட வளைஞ்சு நிக்க கண்ணே. உன் இதை கூட என் இதுல புடிச்சு பாப்போம். கைய மகாராணியா? மகாராஜாவே இல்ல இல்ல. அப்புறம் என்ன மகாராணியா நொட்டுது? அதுக்கு உனக்கு புள்ள வேணுமா வேணாமா? ஆமாமா வேணும் வேணும். அப்ப இதை கொடு. விரல் சேர்ந்ததுக்கு எனக்கு இப்படி இருக்குது. கொஞ்சம் வாலி வச்சுட்டாங்க. கொஞ்சம் ஐயோ இத கொடு. நீ ஏன் வெடுக்கு வெடுக்கு புடுங்குற? இதுல என்ன சொல்லுன்பா கடிக்குது. 1 2 3 5 விரலும் சேர்ந்துருச்சு. உன்னை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதலிலும் சாறு பிழிந்து தட்டி தட்டி நான் எல்லா பக்கமும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அங்க உள்ளவங்க சோத்து முண்டைய செய்ய மாட்டேங்கிறாங்க. இது நான் வச்ச நாடகம். நான் சௌரியத்தை தான் செய்வேன். ஏன் அடுத்த பொண்டாட்டி தான் பொண்டாட்டி ஆக கூடாதா? சேவை பெருமாள் பொண்டாட்டி விட்டுட்டு முடுங்காவனே. காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா. அவள் தன தன விழுந்து
நீ மசரோட பிள்ளை பார்க்க மாட்டேன். இவ்வளவு தூரம் தண்டிங்கன்னா நான் என்ன சார பம்பா வளர்த்து வச்சிருக்கிறேன். நான் கேட்டது 7 பிள்ளைல ஒரு பிள்ளை தானமா கேட்டேன். மகாராஜாவுக்கு பிள்ளையும் பிறக்கல, ஒரு மஷரும் பிறக்கல. போயிட்டு வா, இடத்த காலி ஒண்ணு உன்னைய செஞ்சதுக்கு நான் பேசாம அங்கிட்டு பேசாம கொட்டநாயை செஞ்சிருக்காங்க. அது கூட நன்றி உள்ள 40 குட்டி போட்டுருக்கோம். மன்னர்கிட்ட 7 குழந்தை தோணமா வாங்கி கொடு. மன்னருக்கு வகுத்தால போகுது, நீ போயிட்டு நாளைக்கு வா. நான் மன்னரையா கேட்டேன். மன்னருக்கு வயிற்றால போட என்ன வாந்தி கூட எனக்கு என்ன பிள்ளை இல்ல ஒண்ணு இல்ல. அரண்மனையை தானே சுத்தி பார்க்கணும். எனக்கு புள்ள வேணும். அது எனக்கு புள்ள வேணும். இதைத்தானே நான் அப்ப இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். உனக்கு புள்ள கொடுக்க நான் தயார். எவன் போனாலும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு புள்ள வேணும். எத்தனை வருஷமா புள்ள இல்ல? 12 வருடமா இல்ல. 12 வருஷமா புள்ள இல்ல. உன் புருஷன் என்ன பண்றாரு? அவரும் மேய்க்கிறாரு, அடைக்கிறாரு, குட்டி போட மாட்டேங்க. அடப்பு சரி இல்லடா, அடப்பு சரியில்லை. அவன் கணக்க அடைச்சிருந்தான்னு வச்சுக்க, நீ கப்புடுதல் இந்நேரம் குப்புன்னு பெற்றிருக்க. நான் ஒரு நாளைக்கு அடப்பு அடைக்கிறேன் பாரு, இழுச்சு கூட ஒரே இல்லையா உனக்கு தெரிஞ்சு ஊரே இதை பேசுதுன்னு நீ இதை பேசுறீங்க. கிளிக்கல முடியாது. என்னமோ குடகையில உட்கார்ந்த மாதிரி பார்த்த மாதிரி. அரண்மனை சுத்தி காட்டுறீங்களா? இது அருவாம் ஒண்ணு, இது அருவாம் ஒண்ணு, இது முழு மண்ணு. அங்க உட்கார்ந்து இருக்கிறது முக்கா மண்ணு. ஆமா மண்ணு பாத்துக்க சொல்லுது. அம்மாவோட மண்டபம் பார்த்திருக்கியா? எத்த தண்ணி இருக்குது பாரு, அதான் அம்மா மண்டபம். அதுல காலை வச்சு எத்தனை பேர் உள்ள விழுந்திருக்கேன் தெரியுமா? பூச்சாண்டி கண் திஷ்டி படாமல் இருப்பதற்காக முன்னாடி கட்சி வைத்திருக்கிறது. இன்னைக்கு பாரு, இதுக்கு மேல என்ன நடக்குது? சாமி சாமி, அது என்னது? அது குண்டி. குண்டி. இது என்னது? இது பஞ்சாரம். என்ன பஞ்சாரம்? கோழி அடிக்கிற பஞ்சாரம். கோழி இருக்கா? அது ஒழுக்க கோழியே இருக்கு. எது உழுக்க? பஞ்சாயத்து உழுக்க. பஞ்சாயத்து உள்ள கோழி. அந்த கோழி நீ பார்க்காத. அந்த கோழிக்கு கழுத்து வளர்த்தி நமக்கு கொத்திடும். நான் பாத்துக்கிறேன். ஐயோ, நீ அந்த கொத்த கூட இது வெடுக்குழுத்து மூக்கு கூறா இருக்கு. பரவாயில்ல. இந்த கோழி இன்னும் ஒருத்தர் கூட கொத்துனது இல்ல. மூக்கு அப்படி கணக்கா இருக்கு. காயமாயி போயிரும். ஐயோ, குஞ்சு கோழி. குஞ்ச நான் பார்த்ததே இல்ல. என்ன சொன்ன? நிஜமா? சத்தியமா குஞ்சு பார்த்தது? அடி பாவி குலகாரி, பச்சை போய் சொல்றியே. கல்யாணம் பண்ணி உனக்கு உன் புருஷனுக்கு 12 வருஷம் ஆயிடுச்சு. அங்க புள்ள குஞ்சு பார்த்தது இல்லையாப்படா? அங்க திரும்பி பார்த்து தெரியுதா? இப்படி திரும்பி பேசுமா? ஏன் சார் கஷ்டமா இருக்குதா? நிஜமா ஒரு நாள் கூட பார்த்ததே இல்ல. சத்தியமா? சத்தியமா. நீதான் காட்ட. ஒருவேளை உன் புருஷன் தூங்குறப்போ மாடு புல்லுன்னு நினைச்சு பிடிக்க முடியும். நான் கோழி குஞ்ச பார்த்ததே இல்லைன்னு சொன்னேன். அப்படி சொல்லு. நீ குஞ்சு பார்த்தாவணுமா? கட்டாயம் நானும் காமிச்சே ஆகணும். குஞ்சு என்ன குஞ்ச? இந்த பஞ்சாயத்துக்கு இருக்க கோழி குஞ்சு. இருந்து வா, பல கோழிக்கு கலத்து வளர்த்தி. அது தாக்கோழி வெறித்தனமா இருக்கு. அது மொத்தம் 7 குஞ்சு பொறிச்சிருக்குது. 7 குஞ்சு வியா வியான்னு வச்சுக்க. தாக்கோழிக்கு கழுத்து வளர்த்தி சடக்குன்னு கொத்திடும். பார்க்கப்படாது. ஒரே ஒரு தடவை அந்த குஞ்ச காட்டியா? ஐயோ, நான் காட்டலாம் தான் ஆசையா இருக்குது. நீ பார்க்க தயாரா இருந்தாச்சு. உனக்கு குஞ்சு தானே பார்க்கணும். இப்ப பார். பிள்ளையோட ஆசை இன்று நிறைவேற்றப்படும். ஆமா, நீ குஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு விட்டாய் மகளே. ஆகவே நீ அந்த இடத்துல உட்கார்ந்து மண்டி போட வேண்டும். ரொம்ப தூரம் தூக்குனா புடிச்சு குஞ்சு பறந்துடும். நீ மண்டி போட்டு கீழே குனிஞ்சு தலையை உள்ள விட்டின்னு வச்சுக்க.
நான் கொஞ்சோண்டு தூக்கி ஏய், கோழி 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 குஞ்சா பாத்தியாடா என்ன? அதைத்தான் நான் கொஞ்சோண்டு பஞ்சாயத்தை தூக்குறேன் நீ பாரு. அதுக்கே சேர போட்டு தோதா உட்காந்துருக்குற? அந்த பஞ்சாயத்தை உட்காந்துதான் தூக்கணும். ஏன் நின்னுட்டு தூக்கலாம் ஆகாதா? புடிச்சுன்னு போயிரு. ஆளுக்கு ஒரு ஆட்டில் வச்சுன்னா நான் எப்படி பிடிச்சி அனுப்பேன்? நல்லா பிடிச்சு தரேன், உனக்கு என்ன கவலை? நீ குஞ்சு குடிப்பியா? நல்லா கோழி குஞ்சுங்க. இங்க ஒரு தடவை பிடிச்சு காமி. வேண்டாம், கொத்திரும் கொத்திரும் அது கொத்திட்டு போது உனக்கு என்னையா? கொத்திரும். என்ன தானே கொத்துது? ஐயோ அதுல கொத்துனா நத்த வரும். ஏய், உடுமலை வராத. கொட்டாப்புட்டி கொத்தாம்பட்டி மசூல்ல வரும். போ விழுதி விட்டு இருப்பாரா? இந்த மாதிரிக்கு ஏந்திரிக்காது. போ இந்த மாதிரி தலை தூக்காது. மசூல பிடிக்காத. சரி வை, அந்த குஞ்சு செத்து போயிடும். அது இல்லையே, அது செத்தா என்ன இருந்தா என்ன? போ ஏய், கோழி குஞ்சா ஒரு அதுல தடவை இருக்கிறது கோழிதே. சத்தியம். சத்தியமா என்ன பண்றியாரேப்பா? உள்ள கோழி இருக்குறீங்க, பக்கத்துல போனா குழந்தை சத்தம் கேக்குது. அது கோழி குஞ்சு மியா மியா மியாங்குது. ஐயோ, வாயை பாத்துக்கிறேன். எப்படி திரும்ப சொல்லு? மியா மியா மியாங்குது. சத்தியமாக சத்தியம் பண்ண போறடா. நல்லா பாக்குறேங்க. நீ என்ன வைக்க வைக்க நீ கீழே கொண்டு போற? ஏன் இப்படி பண்ணணும்? இப்படி பண்ணக்கூடாது. திணீர் வைக்கிறீங்களா? அப்படியா? நான் தான் சத்தியை பிடிக்க. சரி காட்டு, நான் பண்றேன். சத்தியமாக சத்தியமா? அம்மா, மலை மாடு 110 கிலோல இருப்ப. மலை மாடு இல்ல. உங்க கண்ணுல விழுந்ததுன்னா இப்ப 55 கிலோ இருக்குது. ஏறுது திருப்பி. இங்க மசில்ல ஏறுது. ஆமா. சத்தியமாக ஏய், உன்கிட்ட நான் சத்தியம் வாங்குறதுக்குள்ள என் நாக்கு தள்ளிக்குவியா? சரி, நாக்கு தள்ளா பரவாயில்ல, அது தள்ளாம பாத்துக்க. சத்தியமாக சுருட்டி விடு சத்தியம் பண்ண. அதுக்கு மேல போகாதுப்பா. கை இங்க இருக்கு, கை இங்க. இதுவா? இதுதான் சத்தியம் இதுதான் கையா? சத்தியமாக அப்படியே பிடிச்சுக்கிட்டே செய்யறேன். ஏய், சத்தியம். வேணாம். சரி சரி. சத்தியமாக சத்தியமாக நிச்சயமாக நிச்சயமாக. அந்த அழகர் மலையை நெறிராம அழகர் அரிராமக்காரன் மீது ஆணையாக உள்ளே இருப்பது அனைத்தும் உள்ளே இருப்பது அனைத்து கோழி. மந்திரியாரே, வந்தது யார் என்று தெரியாமல் என்னிடமே பொய்யுரைத்து விட்டீங்க. பொய்யுரைத்த காரியத்தினால் உள்ளே இருக்கும் குழந்தைகள் அனைத்தும் கோழி குஞ்சாகவே போகட்டும். வாய்ப்பாடா ஒப்புச்ச? நான் சாப விட்டையா? சாவம் விட்டியா? நல்லா எந்த சாப விட்டதும் பொய் பண்ணிட்டேன். சத்தியமாக